வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். அரசுமுறை பயணமாக இன்று அசாம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் 4570 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் கோக்ராஜார் நகரில் அமைக்கப்படவுள்ள ரயில்வே பராமரிப்பு பணிமனைக்கு அடிக்கல் நாட்டும் அவர் காமாக்கியா சர்லாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், கவுஹாத்தி நியூ ஜல்பைகுரி எக்ஸ்பிரஸ், நாரங்கி அகர்தலா எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 புதிய ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரான் அதிபர் திரு மசூத் பெசேஸ்கியனை தொலைபேசி தொடர்பு கொண்டு மேற்காசிய பகுதியில் நிலவி வரும் கடுமையான சூழ்நிலை குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் அப்பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றம், பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் பொதுமக்கள் கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மேலும் யோகா பெற்றுள்ள இந்த உலக அங்கீகாரம் நாட்டிற்கு பெருமை அளிப்பதாகவும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் அங்கமாக யோகா இருக்கிறது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வியன்னாவில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பிற்கான ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் 69வது கூட்டத்தின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தடுப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நுண்ணறிவு தகவல்களை பரிமாறிக்கொள்வது குறித்து இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தின. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.